நான் சொல்ல முடியும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அதெல்லாம் கேட்க கூடாது. எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு ஒரே நோக்கத்துல நாம இருக்கணும். சரி, கேட்டீங்க. என்ன இதயத்துல கொஞ்சம் வலி வந்தப்போ நமக்கு இதெல்லாம் கேள்வி வந்துடும். என்ன ஆக போகுது, இந்த உடல் தாண்டி என்ன நடக்க போகுது, கேள்வி வந்துடுதான். தவிர்த்து முடியுமா? கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கா, போடா எனக்கு என்ன இப்படி இருக்கலாம். கொஞ்சம் ஆரோக்கியம் இப்படி ஆயிடுச்சுன்னா தவிர்த்து முடியுமா கேள்வி? தவிர்த்து முடியாது, கேட்டே ஆகணும். இல்ல நமக்குள்ளேயே கேள்வி கொதிக்கும், இல்ல யாரோ ஒருத்தர் கிடைச்சா அவர் கேட்கணும். இப்போ உயிர்ன்றது அது ப்ராசஸ், ஒரு தொடர்ந்து நடக்கிற ஒரு தன்மை. உடல்ன்றது கூட ஒரு தொடர்ந்து நடக்கிற தன்மை, ஒரு உறுதியானது இல்லை, நடக்குது தொடர்ந்து. இப்ப பாருங்க, நடந்திருக்கு தானே, ஓடுது, நின்றுச்சுன்னா இது தொடர்ந்து நடக்கிற தன்மையா இருக்கிறதுனால இது 5 நிழல், முக்கியமா 5 நிழல். 10 விதமான பிராணங்கள் இருக்குது, முக்கியமா 5 தான் சொல்லுவோம். என்னத்துக்குன்னா அந்த இன்னொரு 5 ரொம்ப சூக்ஷ்மமான நிலை இருக்குது, சாமானியமா மக்கள் அனுபவத்துக்கு வரல. அது மக்களுடைய உணர்வு கொண்டு வரணும்னாலே ரொம்ப சாதனை தேவை. இந்த 5 அடிப்படையான பிராணம் நீங்க சக்தி சலன கிரியா பண்ணிருந்தீங்கன்னா சொல்லி கொடுத்தாங்க இல்லையா உங்களுக்கு 5: பிராணவாயு, சமானவாயு, உதானவாயு, தியான அண்ட் அப்பான. இந்த 5 தன்மை இருக்குது. இந்த 5 ஒரே தடவை பச்சன் போகாது. ஆள் இருந்துட்டான், முதல் போனது பிராணவாயு போயிடுச்சு. பிராணவாயு போயிடுச்சுன்னா மூச்சு நின்றுடும். டாக்டர் பார்த்து சத்திட்டான்னு சொல்லிடுவாங்க. ஆனா ஆள் என்ன சாகல, இன்னும் தொட்டு பார்த்தா சூடா இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா சூடு போயிடுச்சு. எதுக்குன்னா இப்போ சமானமாயி போயிடுச்சு. இப்போ முடிஞ்சிச்சு கதை, எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. டாக்டர் தேவையில்லை. இப்போ யார் பார்த்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு சத்திட்டான்னு. ஆனா என்ன போல ஆளு என்ன இருக்குது. ஒரு உடலை நீங்க இங்க வச்சீங்கன்னா, இறந்த உடல் இங்க வச்சீங்கன்னா 11 நாள் வரைக்கும் 14 நாள் வரைக்கும் நகம் வளருது, முடி வளருது. தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? தெரியும் தானே, முடி நகம் எல்லாமே வளருது. அப்படின்னா என்ன இருக்கிறா தானே, கொஞ்சம் என்ன இருக்கிறான், தியான பிராணம் போல என்ன இருக்குது. இதனாலதான் நம்ம நாட்டுல யாருனாலும் ஒருத்தர் இறந்தா 1.5 மணி நேரத்துல அவன் உடலை நாம எரிச்சிடணும். எதுக்குன்னா இவனும் மெதுவா இப்படி போனா இங்க உடல் இருக்கிறவருக்கும் அந்த மித்த வெளியே போன உயிர் எங்கேயும் போக முடியாது. இது விட்டுட்டு இங்கேயே சுத்திக்கிட்டு தேவையில்லாம. அதனால உடல் மட்டும் இல்ல, அவன் உபயோகப்படுத்தின துணி மணி எல்லாமே எடுத்து போட்டு எரிக்கிறது. என்னத்துக்குன்னா இது எங்கெங்க ஒட்டு இருக்குதோ எல்லாம் எரிச்சுட்டா சீக்கிரமா அவன் எந்த நோக்கத்துல போகணுமோ அந்த நோக்கத்துல போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இது உயிர் தன்மை உணர்ந்து உருவாக்குன கலாச்சாரம். அதனால எப்படி இல்ல, அது முறைப்படியா பண்ண சும்மா இங்க உடல் இறந்திருக்குது, யாரோ ஒருத்தர் இறந்திருக்கிறாங்க, ஒண்ணும் இல்லை, அவன் உபயோகப்படுத்தின ஒரு துணி கொடுத்தீங்கன்னா நமக்கு இங்கே உடல் இருக்குது. சும்மா அது ஒரு விதமா ஒரு முறைப்படியா அந்த ஒரு துணி அடிச்சால முழுமையா போயிடும். இது நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ண முடியும் உங்களுக்கு வேணும்னா. சும்மா ஒரு உபயோகப்படுத்த ஒரு துணி கொடுங்க, நாம ஏதோ ஒன்று பண்ணுவோம் அதுக்கு. அது பண்ணா இவனுக்கு நகம் வளராது, முடி வளராது, சும்மா தாயிடும். என்னதுக்குன்னா எல்லாம் போயிடும் பிராணம். பிராண சக்தி பாதி பாதியா போகக்கூடாது, ஒரே தடவை போனது போயிடணும். இருக்கிற வரைக்கும் பிடிச்சி வச்சுக்கலாம். போன ஆளை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். போனாலும் அனுப்பிடணும் நாம சந்தோஷமா. வந்தப்போ சந்தோஷமா வரவேற்பு பண்ணோம் இல்லையா? ஆளை போயிட்டான்னா இருக்கிற வரைக்கும் பிடிச்சிக்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சி பண்ணிக்குவோம். கிளம்பிட்டான்னா நல்லபடி அனுப்பிடணும் தானே. அவனை பிடிச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதோ உணர்ச்சின்னு அவனை பிடிச்சிக்கிறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணிக்க கூடாது.